சிறுபான்மையருக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாகட்டும், இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக, அதோடைய தலைவர் இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் சமீபத்தில் தான் சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே. ஆனால் இன்று அதே மேடையிலே யார் அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவரோடையே அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதைவிட மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்களை, பேரறிஞர் அண்ணா, அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. யாருடைய தலைமையில் கூட்டணி அமையுதோ அவங்க தான் அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள், பேசுவார்கள். இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது. தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையில் அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார். இன்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம்.